வணக்கம், இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வாழைக்காய் வச்சு தொகையில் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வாழைக்காய் வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். சுட்ட வாழைக்காய் பொடி, செட்டிநாட்டு வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் வாழைக்காய் ஊறுகாய், இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸே போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம அதை வச்சு ஒரு தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் வாழைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 4 வரமிளகா, கொஞ்சமாக புளி, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், உப்பு, எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுன்னு ஒரு கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ இதில் 4 வரமிளகா எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். உளுத்தம்பருப்பு நான் கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி, மிளகு, சீரகம், வெந்தயம் இதையும் இதில் போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா செவந்து வரட்டும். இது பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வறுபட்டுறது. இப்போ இது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அதே வானாவிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ இந்த வாழைக்காயும் வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்திங்கன்னா இட்லி தோசை கூட ஒரு சட்னி மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் ஒரு 2-3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஓரளவு வதங்கி எடுத்து, ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய தொகையல் ரெசிபிஸும் போட்டிருக்கேன். கோவக்காய் தொகையல், பாவக்காய் தொகையல், இந்த மாதிரி நிறைய தொகையல் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது இந்த அளவுக்கு வதங்கி எடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுட்டுருக்கிற பொருளெல்லாம் சேர்த்துட்டோம். அதிலே இந்த வாழைக்காயும் சேர்த்துப்போம். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தொகையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. இப்போ வாழைக்காவும் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு, நீங்கள் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன சைஸ் வாழைக்காய் தான் எடுத்து வச்சுட்ருக்கேன். அதனால் அது தகுந்த காரம் போட்டிருக்கேன். அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு கொஞ்சமாக இது அரைச்சா விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரையுங்கோ. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சா விட்டு கருவேப்பிலையே போட்டுப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற வாழைக்காய் தொகையில் சேர்த்துக்கலாம். அதோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதே இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் போது தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரே 1 டீஸ்பூன் தண்ணி விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருளை வதக்க எடுத்துக்கலாம். இது நம்ம சாதத்தோடய பசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு டக்குன்னு ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு ரெடி பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆல்ரெடி நம்ம நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். வாழைக்காய் வச்சு ஊறுகாயிலேருந்து, காயிலேருந்து, அதுக்கப்புறம் வாழைக்காய் கிரேவி, சுட்ட வாழைக்காய் பொடி நிறையவே போட்டிருக்கோம் நம்ம. அதே மாதிரி தொகையல் ரெசிபிஸும் போட்டிருக்கோம், பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த தொகையல் பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டு தாளிச்சோம் இல்லையா, நல்லா அப்படியே அந்த அல்வா பதத்துக்கு சுருண்டு வந்துடுத்து. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைய கெடாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேஸ் வருமா கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம சீரகம் போட்டிருக்கோம், கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம், அதை தவிர பெருங்காயமும் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான வாழைக்காய் தொகையல் ரெடி ஆகிடுச்சுங்க.
ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் வந்து ஆறினா விட்டு ஒரு ஏர்ட்ட கண்டெய்னர்லையோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ நல்லா டிஃபன் பாக்ஸ்லேயோ நல்லா போட்டு மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக ஒரு 10 to 15 days வரையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சாதமும் கலந்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஏஆர்விக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குடிகளோடு இணைந்திருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.